பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களது உரிமை வெற்றியோடு வாழ்வது. ஆதார வசனம் ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுபவர்களாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுவர்களாக இருக்கிறோமே, கிறிஸ்துவோடு ஜெயம் எடுத்தவர்களே. உலகம் சொல்லுகிறது, ஏன் ஆண்டவரின் பிள்ளைகளே அறிக்கை செய்கிறோம். வாழ்க்கையிலே தோல்வியில் இருக்கத்தான் செய்யும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைத்து விடுகிறதா என்ன? எப்படியோ தோல்வியோடு வாழ்க்கை, தோல்வியே இல்லைன்னு இல்லாமல் இருந்தால் சரி, கடனே இல்லாமல் இருந்தால் சரி என்று வரட்டு ஃபிலாசபர்ஸ் உண்டு. இவரிடம் சேராதீர்கள். இவர்கள் தங்கள் அனுபவம், தங்களது மாறாத சுபாவத்தை வேதமாக சொல்பவர்கள். இயேசு சொல்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன், ஆகையால் நீங்களும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்கள் என்று. அது எப்படி? அவர் நம்ம நேசித்தால் நம்ம முற்றிலும் ஜெயங்குள்ளவர்களாக இருப்போம். அவர் நம்மை ஜெயம் எடுக்க வைக்கிறார். அவர் நம்மை நேசித்ததனாலே ஆலோசனை கொடுத்து, காரியத்தை வாய்க்க செய்து, நடைகளை உறுதிப்படுத்தி, பிஸ்னஸை உறுதிப்படுத்தி ஜெயம் எடுக்க வைக்கிறார். முன்கூட்டியே நமக்கு ஜெயம் அறிவிக்கப்பட்டு விட்டது. நடுவில் இருப்பதெல்லாம் ஜெயத்தை நோக்கி தினமும் ஜெயித்து கொண்டே இயேசுவோடு நடப்பதாகும். நாம் ஜெயிக்கிறோம் என்றால் இன்னொன்று தோற்க வேண்டுமே, அப்போத்தானே நமது ஜெயம் என்று சொல்ல முடியும். ஏதோ ஒன்றை நாம் தோற்க வைத்து நம்மை எதிர்ப்பதை தோற்க வைத்து நாம் தினமும் அந்த ஜெயத்தின் மீது நடக்கிறோம். உங்களை உண்டாக்கினவரும் உருவாக்கினவரும், உங்களை பெயரிட்டு அழைக்க அறிந்தவரும், தாயின் வயிற்றில் நீங்கள் கருவாக இருந்தபோதே கண்டவரும், உங்களுக்காக உயர்ந்த திட்டம் வகுத்து வைத்திருக்கிறோமாகியவர், அதை செய்து முடிக்கப் போகிறவர் சொல்கிறார். அவர்தான் சொல்கிறார், நீங்கள் ஜெயம் எடுக்கும் இனம் என்று. நான் இயேசுவை நம்புகிறேன், ஆகையால் நானும் சொல்கிறேன். இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு இதன் மூலமாக கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே விசுவாசித்து செய்ய நடக்க கவனமாக இருப்பீர்கள் என்றால் என்னாலும் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்கள் நீங்கள். ஹல்லேலூயா. பிசாசானவன் வெள்ளம் போல் வந்தாலும், சத்துரு வெள்ளம் போல் வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுகிறார். அவன் புறப்படும் போதே ஆவியானவர் ஜெயக்குடி நமக்காக ஏற்றி விடுகிறார். இன்னும் யுத்தம் ஆரம்பிக்கவில்லை, ஆரம்பிக்க முன்பாகவே ஏற்றிவிட்டார். அதுதான் நாம். உங்களது பெர்செப்ஷனை மாற்றிக்கொள்ளுங்கள். நான் இன்றல்ல நாளை அல்ல, என்னாலும் ஜெயம் எடுப்பேன், ஜெயத்தில் தான் ஆரம்பித்து, அதாவது ரட்சிப்பில் ஆரம்பித்து நித்திய ஜீவென்ற ஜெயத்தில் நிறைவு செய்வேன் என்று சொல்லுங்கள். பிசாசை பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே இந்த அறிக்கை கல்வெட்டு போல இருக்கட்டும். ரோமர் 8:36 என்ன சொல்கிறது? கிறிஸ்துவன் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் மேற்கண்ட பட்டியலுக்குள் அடங்கிவிடும். அப்படி என்றால் என்ன? உலகத்தில் வேதனை, துன்பம், பாடுகள் என்ன விதத்தில் எப்படி கலராக வந்தாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? எப்படி? இவைகளெல்லாம் கிறிஸ்து இயேசு ஜெயித்து விட்டார் கல்வாரியிலே. ரட்சிப்பு என்பது செத்தால் மோசம் போகலாம் என்ற அனுமதி சீட்டு என்று நினைக்காதீர்கள். அது மட்டுமல்ல, இங்கே பூமியிலே வெற்றி வாழ்வு வாழ்ந்து நான் இயேசுவின் பிள்ளை, கர்த்தர் என் பங்கு, அவர் என் சகாயர் என்பதை நிரூபித்து காட்டி பல்லாயிரம் மக்களை இருளில் இருப்போருக்கு இந்த வெளிச்சத்தை காட்டத்தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். நாம் வாழ்வதற்கு மட்டுமல்ல, நாம் கலங்கரை விளக்கு, தண்டின் மீது வைக்கப்பட்ட விளக்கு, தண்டின் மீது வைக்கப்பட்ட விளக்கு நாம். ஹல்லேலூயா. மலை மேல் இருக்கிற பட்டணம் நாம். கல்வாரியிலே நமக்காய் நாம் அடைய வேண்டிய சகல ஆக்கினையும் அவர் தமது சரீரத்திலே அடைந்து நாம் பெற வேண்டிய சம்பளமான மரணத்தை அவர் நம் ஒவ்வொருவருக்காக ருசி பார்த்து பாவமே செய்யாத அவர் நமக்காக நம் பாவங்களை மனமுவந்து ஏற்றுக்கொண்டதினால் பாவமானார், சாபமானார். நம்மையா ஆணி அடித்தார்கள்? நம்மையா சிலுவையில் தொங்க விட்டார்கள்? முள்முடி நம் தலையிலேயா வைக்கப்பட்டது? கோலினால் நாமா அடிக்கப்பட்டோம்? நம்மீதா துப்பினார்கள்? நம்முடைய இரத்தமா கொட்டப்பட்டது? நாமா பாதாளத்திற்கு போய் எல்லா துறைத்தனங்களையும் அதிகாரிகளை உரிந்து கொண்டு வெளியிறங்கமான கோலமாக்கி அவைகளுமே சிலுவையில் வெற்றி சிறந்தோம். இயேசு கிறிஸ்து வெற்றியெல்லாம் செய்து முடித்து வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியை நம் கணக்கில் எழுதினார். நாம் நோகாமல் இவற்றை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். இந்த வெற்றிகளை பெற்றுக்கொண்டோம். நாம் ஒவ்வொருவருக்கும் அடைய வேண்டிய ஆக்கினையை அவர் அடைந்தார். அவர் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உத்தரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். நான் ஒரு ப்ராஜெக்டில் எடுக்கும்போது அதுக்குள்ளே எல்லாம் தான் உண்டு. பள்ளத்தாக்கள் உண்டு, முட்கள் உண்டு, தண்ணீர் உண்டு, ஆளிகள் உண்டு, எல்லாம் உண்டு, அக்கினி உண்டு. அது இருக்கட்டும், அது போகட்டும். நாம் எடுக்கும் பொழுதே வெற்றி என்று தான் எடுக்க வேண்டும். கல்வாரி ஜெயத்தை நாம் நம்முடையதாக ஏற்றுக்கொண்டோம். அதற்கப்புறம் இனி எப்படியோ முட்டி மோதி பிழைக்க வேண்டியதான் என்பது அறியாமை. அவர் சகலத்தையும் நோய், வறுமை, ஏழ்மை, ஏளனம், பலவீனம், தோல்வி எக்ஸெட்ரா ஜெயித்து விட்டார்.
இந்த ஜெயமும் நம்முடையது என்கிறார். ஆம், நம்முடையதுதான். ரோமர் 8:32 பாருங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறார். அவரையே கொடுத்து விட்டால், தனது ஜீவனையே கொடுத்து விட்டால் மற்றதெல்லாம் நான் கொடுக்க மாட்டானா? முன்னை வீணாகவா ரட்சித்தேன் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். ஆம், சகலத்தை தமக்குள்ளே வைத்திருக்கிறவர். 2 கொரிந்தியர் 1:20. ஆம் என்றும் ஆமென் என்று இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார். சகலமும் நமக்கு தந்தருளுவார். நாம் தோல்வியை காண்பதற்காகவா, நோயோடு வாழ்வதற்காகவா, எப்பொழுது குடும்பத்தில் சண்டையின் சச்சரவா இருப்பதற்காகவா, கடனோடு வாழ்வதற்காகவா இந்த சிலுவை மரணத்தை அவர் அடைந்தார்? 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்? இல்லவே இல்லை. நாம் சகல சம்பூரணத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே சிலுவையில் மரித்தார். இந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லை என்றால் ரட்சிப்பையே நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதாகும். நாம் தேவனால் பிறந்தவர்கள். நமது விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. 1 யோவான் 5:1-4 வாசியுங்கள். இந்த ரட்சிப்பு என்பது போய் எப்படியோ பிழைத்துக்கொள் என்று நம்மை திக்கற்றவர்களாக விடவில்லை. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவில்லை என்று தான் யோவான் 14:11-19 வரை வாசித்து பாருங்கள். தியானியுங்கள். அப்பத்தான் நீங்கள் எல்லாவற்றையும் வெற்றி எடுக்க முடியும். வசனமில்லையில் வெற்றி இல்லை. அவரே ஆவியானவராக வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி தினமும் புத்தபுது கிருபையினால் நிரப்பி வழி நடத்துகிறார். நாம் செய்வதெல்லாம் அவர் உண்மையாய் தேடி செழிப்பின், சுகத்தின், சமாதானத்தின் வசனங்களை எடுத்து எடுத்து இருதயத்தை நிரப்பி நிரப்பி இப்படியே நடக்கும், எனக்கு இப்படியே நடக்கும், நான் வாழ்வேன், வெற்றி அடைவேன் என்று விசுவாசித்து ஆவியானவர் உணர்த்தும்படி கீழ்ப்படிந்து சந்தோஷமாய் நடவுங்கள். நாம் சந்தோஷமாய் விசுவாசத்தில் உறுதியாயிருப்பது, காத்திருப்பது அவருக்கு செலுத்தும் மகிமைங்க. யோவான் 2:00 இயேசு அந்த 6 கச்சாடுகளை நிரப்புங்கள் என்றார். வேலைக்காரர்கள் நிறைய நிரப்பினார்கள் வழிந்தோடுபடி. பின்தான் அது திராட்சை ரசமாக மாறினது. நமக்குள் வசனத்தை நிரப்பி நிரப்பி நாம் வைக்க வேண்டும். அது நம்முடைய வேலை. அதை திராட்சை ரசமாக மாற்றுவது அவருடைய வேலை. நமக்கு நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதி திராட்சை ரசம் போல் மாறும். அந்த விசுவாசம் வேண்டும். அவர் உண்மையுள்ளவர், சொன்னவர் உண்மையுள்ளவர், மாற்றுவார். ஜெபிக்கலாம். முற்றுமுடி ரட்சிக்கிறவரே, அதாவது ஆசீர்வதிக்கிறவரை உம்மோடு எப்போது இணைந்து வாழும் வாழ்க்கை வேண்டும். நாங்கள் எடுக்கும் பிரயாசத்தை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். உமது நல்ல ஆவியானவர் எங்களை வெற்றியின் பாதையில் நடத்துவார். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு நான் தினமும் எல்லாவற்றிலும் வெற்றியை காண்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.